தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய தக்காளி வெங்காய குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கோங்க, ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய், அரை கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, இஞ்சி ஒரு பெரிய துண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பூண்டு ஒரு 7 பல் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, 2 கிராம்பு எடுத்துக்கோங்க, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க, பட்டை 2 இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க, மல்லி, புதினா, கருவேப்பிலை 3 சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, கடலை எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல ஏலக்காய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், நாம எடுத்து வச்சிருக்க துருவன தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம வச்சிருக்க பொட்டுக்கடலையும் இதுல சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நாம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டியா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணல்ல 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்க கிராம்பு, பட்டை இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நாம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். எந்த காயுமே இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். காயே இல்லைனாலும் தக்காளியும் வெங்காயத்தையும் வச்சு ரொம்ப சுவையாக இந்த குருமாவை செய்யலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் எனக்கு நல்லா வதங்கி கலர் மாறி இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் கிடைச்சா போதும். இந்த குருமாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். தக்காளி தோல் நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது பூரி, சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான், பரோட்டா எல்லாமே இதை தொட்டு சாப்பிட்லாம். இப்போ காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க மல்லிப்பொடி, மஞ்சள் தூள் எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நாம் அரைச்சி வச்ச தேங்காயும் இது கூடவே சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதையும் இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகும். பாத்திரம் அடி பிடிக்காமல் கொஞ்சம் மெதுவாக கிண்டி விடுங்க. ஸ்டவ்வையும் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போவே நாம் எடுத்து வச்சிருக்க புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம்.
5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள கொதிச்சிடும். இது கொதிக்கும் போதே நல்ல வாசனையா இருக்கும். அவ்வளோதான், குருமா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா திக்கா வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒன்று தான். காய் எதுவும் இல்லை, பட்டாணி கொண்டக்கடலை ஊற போட நாம மறந்துட்டோம்னாலும் டக்குன்னு இந்த குருமாவை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.